ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு வனத்துறையில் வனவிலங்கு பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக 23 கால்நடை மருத்துவ பணியிடங்கள் உருவாக்கியிருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். வனவிலங்குகளை பாதுகாக்கும் பொருட்டு அவற்றிற்கான பராமரிப்பு மற்றும் மருத்துவ வசதிகளை வழங்குவதில் தமிழ்நாடு அரசு எப்போதுமே முன்னோடியாக இருக்குது. வனவிலங்குகளின் பாதுகாப்பிற்காக நவீன பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்க எண்ணற்ற முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வராங்க. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பாக வனத்துறை கோயம்புத்தூர் மாவட்டம் சாடிவயல் பகுதியில் புதிய யானைகள் பாதுகாப்பு மையம் ஒன்றினை இந்த அரசு அமைக்க இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பெத்திக்குட்டை பகுதியில் புதிதாக யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையமும் இந்த அரசு அமைக்க இருக்கிறாங்க. முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் பாதுகாப்பு மையம் மற்றும் ஆனமலை புலிகள் காப்பகம் மையத்தில் உள்ள யானைகள் பாதுகாப்பு மையங்கள் தொடர்ந்து மேம்படுத்திட்டு இருக்காங்க. மீட்கப்பட்ட மற்றும் உடல் நலிவுற்ற யானைகள் திருச்சியில் உள்ள எம்ஆர் பாளையம் மையத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது. வனவிலங்குகள் பராமரிப்பிற்கென அவற்றிற்கு சீரிய பாதுகாப்பு மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்கும் பொருட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 8 உதவி கால்நடை மருத்துவர், 6 கால்நடை உதவியாளர் மற்றும் 9 கால்நடை உதவியாளர் பணியிடங்கள் உட்பட மொத்தம் 23 கால்நடை மருத்துவ பணியிடங்களை தற்போது உருவாக்க ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதன் மூலம் புதிய பராமரிப்பு மையங்களுக்கு உதவுவதுடன் தற்போதுள்ள பராமரிப்பு மையங்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளை வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. வனத்துறையில் ஒரே ஆணையில் இது போன்ற அதிக எண்ணிக்கையில் 23 கால்நடை மருத்துவ பணியாளர் பதவிகளை இந்த அரசு தோற்றுவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக வனவிலங்குகள் பாதுகாப்பு நடவடிக்கையில் இந்த அரசு சீரிய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு அறிக்கை மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க.